வணக்கம். வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? என்னுடைய பேர் ஜெயக்குமார். சரி, உங்களோட மகளுக்கு புப்புனித நீராட்டு விழா என்ன? மகளோட பேர் என்ன? அபிநயா. சரி, அபிநயாக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. செக்கிக்கில உங்களுக்கு ஏதோ யாரா இருக்கும். சிலவேளை இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம், இல்ல வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கலாம், சிலவேளை ஸ்ரீலங்காவில இருந்து கூட வந்திருக்கலாம். யாரா இருக்கும். ரொம்ப யோசிக்கிறீங்க. எங்க இருக்காங்க? ஸ்ரீலங்காவா? வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? அவங்களோட பேர் எங்க இருக்காங்க? சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட பாப்போமா? இந்த நாள்ல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு உங்களுக்கு மேக்கப் திங்ஸ் எல்லாம் ஒரு பாஸ்கெட்ல வந்திருக்குது. நீங்க பாவிக்கக்கூடிய மேக்கப் திங்ஸ் எல்லாமே உங்களுக்காக வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருப்பாங்க? சரி, இப்ப அப்பாட்ட கேப்போமா யார் அனுப்பி இருக்கலாம்? சரி, இப்ப அப்பா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்காக யார் அனுப்பி இருக்கலாம்? 2 பேரை நான் நினைக்கிறேன். ஒன்று வாணியா இருக்கலாம். எங்க இருக்காங்க? ஸ்ரீலங்காவுக்கு. பிரதரா இருக்கலாம். கனடாவில் இருக்காரு. அவர்கிட்ட பேர் சூரி. சூரி. சரி, இப்ப அம்மா சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? கனடாவில இருந்தா. அப்ப வேற ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? சில வந்தா கூட ஸ்பெஷலா அனுப்பி இருக்கலாம் இல்லையா? அக்காண்ட பேர் பூங்கா. பூங்கா. சரி, இந்த இடத்துல நிக்கிறார்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? 3 பேர். இவ்வளவு நேரம் சொல்லலையே. இவ்வளவு நேரம் சொல்லாம இப்ப எல்லாரும் சமாளிக்கிறக்கா சொல்ல போறேன். அதாண்ட பேர் நவனி. சரி, பிள்ளைக்காய் ஸ்பெஷலா கேக் கொண்டு வந்திருக்குது, அதையும் பாப்போம். அதுக்கு போய் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி பாப்போம். சரியா? சரி, அபிநயான்னு சொல்லி ஸ்பெஷலா உங்களுக்கு கேக் கூட வந்திருக்குது. இந்த நாள்ல சந்தோஷமா வெட்டி மகளட்டும்னு சொல்லி. சரி, இப்ப ஃபைனலா நீங்களே சொல்லுங்க அபிநயா, இந்த கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்காக யார் அனுப்பி இருக்கலாம்? பெரியப்பா. பெரியப்பா எங்க இருக்காங்க? கனடா. சரி, உங்களோட சகோதர வழியில் அனுப்புறேன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் இருக்குது? உங்களோட சகோதரங்கள்னு சொன்னா நவீன், நவீன், ரீனா, சனா. ஓகே, எங்க இருக்காங்க எல்லாரும்? சரி, இந்த கிஃப்ட் வந்து கனடாவில இருந்து வந்தா யார் அனுப்பி இருப்பாங்க ஸ்பெஷலா உங்களுக்கு? சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் கனடாவில இருந்து அண்ணா பிரசன் தங்கச்சி கர்ணிட்ட இருந்தா இந்த கிஃப்ட் வந்திருக்குது. சந்தோஷமா? சரி, ஸ்பெஷலா உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? Thank you very much. Okay. Thank you. சரி, இப்ப அப்பா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் அவங்க கனடாவில இருந்து வந்து இந்த இடத்துக்கு வரையலாம் போயிட்டுன்னு சொல்லி மிஸ் பண்ணி அனுப்பி இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? இப்படி நாங்க எதிர்பார்க்கல. ஆனா சர்ப்ரைஸா வந்ததுல டக்குனு ஒரு த்ரில்லிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு. இப்ப திடீரென்று ஒரு ஞாபகம் இப்பதான் அப்பம் செய்யறதுக்கு ட்ரெண்ட் பண்ணி வந்தாங்க. சர்ப்ரைஸ் வருதுன்னு எல்லாம் ஒரு கிளிக் ஆயிட்டு. அப்ப நல்லா இருக்கு, நல்லா சந்தோஷமா இருக்கு. இப்படி சரி, இப்ப அம்மா சொல்லுங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. வேற ஆசைப்பட்டதும் பெற முடியல. சரி, அவங்க தூரத்துல இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வேலையெல்லாம் போயிட்டு சொல்லி திடீர்னு அவங்கள ஒழுங்கு செஞ்சவங்க. ஸோ நீங்க இருக்க மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லியும் பிள்ளைக்கு வந்து அவங்க சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இப்ப இருக்க சந்தோஷத்தோட காலந்தோறும் நல்லா வாழணும்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி.